இப்போ ஒரு சில நடிகைகள்லாம் ஒரு சில விஷயங்கள்ல ரொம்பவே பிடிவாதமா இருப்பாங்க. நீங்க கோடி கணக்குல எனக்கு ரூபாவ கொட்டி குடுத்தாலும் அந்த விஷயத்த என்னால பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா இருப்பாங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சில வேதனையான விஷயங்கள வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ, அதற்கு மூலமா இல்ல இதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த மாரி காசுகள கொட்டி குடுத்தா கூட அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன். நீங்க வந்து லட்சம் கோடியில நீங்க எவ்ளோ கணக்குல எனக்கு கோடி கணக்குல கொட்டி குடுத்தாலும், இந்த மாரி விஷயங்கள நான் இதுக்கப்புறம் பண்ண போறதும் கிடையாது. அத எதிர்பார்க்கவும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா தெரிவிச்சிருவாங்க. ஸோ, அந்த வகையில தான் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியுமே ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, எனக்கு ஒரு விஷயம் வந்து என்ன ரொம்பவே பாதிச்சது. ஸோ, அந்த பாதிச்சதுனால திருப்பி அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன். அதுக்காக நீங்க எனக்கு ₹100,00,00,000 தந்தாலுமே அந்த விஷயத்த திருப்பி நான் என் வாழ்நாள்ல பண்ணவே மாட்டேன். அத விட்டு கடந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்பவே நிம்மதியா இருக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம இருக்கேன். ஸோ திரும்ப திரும்ப அந்த விஷயத்த பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. அத வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறதும் கிடையாது. அதுக்கப்புறமா அந்த விஷயத்த நான் பண்ண போறதும் கிடையாது அப்படின்னு ஐஸ்வர்யா லட்சுமி வந்து ஒரு மனசுல கஷ்டமான விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னது? அவங்கள பாதிச்ச அந்த விஷயம் என்னவா இருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்கள் வந்து மற்ற நடிகைகளை எப்படி பாதிக்குது? அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். இப்ப பொதுவாவே இந்த ஜெனரேஷன பொறுத்தவரைக்கும் என்ன விஷயம்னா, சமூக வலைதளம் அப்படிங்கிறது நடிகர், நடிகைகள் கூட வந்து டைரக்ட் கான்டாக்ட்ட வந்து வச்சுக்குது. அதாவது இப்போ எந்த நடிகரா இருக்கட்டும், எந்த நடிகையா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சமூக வலைதளம் மூலமா ரசிகர்கள் கூட வந்து பேசிக்கிறாங்க. அதாவது ரசிகர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றதா இருக்கட்டும், ஒரு சில கமெண்ட்ட சூஸ் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு வந்து தனியா ரிப்ளை குடுத்து வீடியோ போடுறதா இருக்கட்டும், இந்த மாரி ரசிகர்களும், நடிகர்களும் வந்து கான்டாக்ட்ல இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படியான சூழல்ல இந்த மாரி ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து கெட்ட விஷயங்களும் இருக்குது. என்னன்னா, நடிகைகளோட புகைப்படங்கள மார்பிங் பண்ணி, அத வந்து சமூக வலைதளங்கள்ல வெளியிடுறது, அவங்கள வந்து தவறா சித்தரிக்கிறது, அவங்கள பத்தி தேவையில்லாத தகாத வார்த்தைகளால திட்டுறது, இந்த மாரி சம்பவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி சமூக வலைதளத்த பத்தி தான். சமூக வலைதளம் மூலமா நான் என்னென்ன அவமானங்கள சந்திச்சேன், நான் எப்படிலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தேன் அப்படின்ற விஷயத்த தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து கேரளாவ சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு மருத்துவர். மாடலிங் மூலமா தான் திரைத்துறைக்கு வந்தாங்க. இவங்க வந்து மலையாளத்துல ஸ்டார்ட்டிங்ல நெறைய ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து தமிழ் சினிமாவுல என்ட்ரி குடுத்தாங்க. இப்போ தமிழ் மட்டுமே இல்லாம தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மொழிகள்லயுமே நடிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் ஜெகமே தந்திரம், கேப்டன், பொன்னியின் செல்வன், கட்டா குஸ்தி இந்த மாதிரி படங்கள் மூலமா ஐஸ்வர்யா லட்சுமி வந்து ரசிகர்கள் பட்டாளத்தை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. இப்போ இவங்க வந்து மாமன் திரைப்படமும் இவங்களோட நடிப்புல வெளியான ஒரு மிகச்சிறந்த படம் அப்படிங்கன்னு சொல்லலாம். இதுல கட்டா குஸ்தி முதல் பாகம் வந்து இவங்களுக்கு பெரிய அளவுல ரொம்ப பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்திருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு நடிகையா ஒரு வீராங்கனை மாதிரி நடிச்சிருந்தாங்க. அதுல வந்து அவங்களுடைய அந்த ஒரு போல்ட்னஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. பெண்கள் வந்து இப்படிதான் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமா இவங்க இருந்தாங்க. அந்த மாதிரிதான் இவங்களோட அந்த காட்சிகள் எல்லாமே இருக்கும். இந்த ஒரு படம் வந்து பெரிய அளவுல வரவேற்பை பெற்று கொடுத்திருந்துச்சு. மாமன் படத்திலயுமே இவங்களோட நடிப்பு வந்து சொல்லவே வேண்டாம், நல்லா தான் இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கட்டா குஸ்தி 2 இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய அளவுல சக்க போடு போட்டுட்டு வந்துருது. என்னன்னா இந்த படம் வந்து வரவேற்பு நல்ல விதமா இருக்குது. அதனால வசூல் சாதனையும் படிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் இவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல ஸ்டார்டிங்ல ஐஸ்வர்யா லட்சுமியுமே இருந்திருக்காங்க. அதாவது ரசிகர்கள் கூட பேசுறது, அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம புகைப்படங்கள் வெளியிடுறது, ரீல்ஸ் வெளியிடுறது, இந்த மாதிரி விஷயங்களையுமே ஐஸ்வர்யா லட்சுமி வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லா நடிகைகளுமே பண்றாங்க. அதாவது பொதுவா இப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு முன்னணி ஹீரோக்களா இருக்கவங்க வந்து பண்ண மாட்டாங்க. முன்னணி ஹீரோயினா இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா இப்போ சமூக வலைதளம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு காமனான பிளாட்ஃபார்மா ஆயிடுச்சு. இதனால வந்து சாதாரண மக்கள்ல இருந்துட்டு இந்த ஹீரோ, ஹீரோயின்கள் எல்லாருமே வந்து இப்போ இந்த விஷயங்கள வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள. இன்ஸ்டாவா இருக்கட்டும், Facebookஆ இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இப்படி நடிகர், நடிகைகள் வந்து மக்கள் கூட தொடர்புல இருந்தா கூட அவங்களுக்கு எதிரான சில விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அவங்களோட புகைப்படங்கள வந்து தவறா சித்தரிச்சு அத வந்து வெளியிடுறது. அதுக்கப்புறமா மார்பிங் பண்ணி தேவையில்லாத வீடியோக்கள உருவாக்கி அத வந்து நெட்ல வெளியிடுறது. இந்த மாரி விஷயங்கள வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு சம்பவம் தான் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களுக்குமே நடந்திருக்கு. என்னன்னா, அவங்க வந்து இந்த ஸ்டார்ட்டிங்ல சமூக வலைதளம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, அவங்களுடைய புகைப்படத்தையுமே தவறா சித்தரிச்சு மார்பிங் பண்ணி வந்து அத வெளியிட்டிருக்காங்க. இத பார்த்த இவங்களுக்கு வந்து ரொம்பவே மனசு உளைச்சலா இருந்திருக்கு. என்னன்னா, நம்ம நல்லா தானே பண்றோம். நம்ம வந்து நார்மலா தானே வீடியோஸ் போடுறோம், ஃபோட்டோஸ் போடுறோம். எதுக்கு தேவையில்லாம இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து மன உளைச்சல்லவே இருந்திருக்காங்க. என்னன்னா, இந்த மாரி ஃபோட்டோக்கள் வெளியிடுறது வந்து அவங்கள ரொம்பவே பெரிய அளவுல பாதிச்சிருந்ததாம். இதனால அந்த இத விட்டு வெளிவரவே முடியலையாம்.
எதுக்கு இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதையே ஓவர் திங்கிங்லேயே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால முடியவே இல்லை. ஏன்னா எப்படி இப்படி புகைப்படத்தை வெளியிடலாம், எப்படி ஒருத்தவங்களை வந்து தவறா சித்தரிக்க முடியும், ஒருத்தரோட உரிமை இல்லாம அவங்களோட புகைப்படத்தை இப்படி கேவலமா எடிட் பண்ணி எப்படி பதிவேற்றம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மைண்டுக்குள்ள போட்டு ரொம்பவே குழப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஷயத்துல இருந்து வெளிவர முடியாம அவங்க வந்து சமூக வலைதள கணக்குகள் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்களாம். சோ இதுக்கப்புறமா வந்து நான் சமூக வலைதள பக்கமே வரக்கூடாது, நம்ம சமூக வலைதளத்துல இருக்கிறதுனால தானே இந்த விஷயங்கள் நமக்கு தெரியுது, சோ நம்ம புகைப்படம் போடுறதுனால தானே மற்றவங்க எல்லாரும் இப்படி பண்றாங்க, சோ அந்த இடத்துல இல்லைன்னா நம்மளை பத்தி என்ன பேசினாலும் நமக்கு தெரிய போறது கிடையாது, சோ அதுல இருக்கிறதுனால தான் நம்ம வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் அப்படின்னு நினைச்ச ஐஸ்வர்யா லட்சுமி வந்து சமூக வலைதள கணக்குகள் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து அவங்க மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸா இருக்குதான். ஸோ இதை பத்தியுமே திங்கிங் இல்லையா, நிம்மதியே எனக்கு உறக்கம் வருது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கப்புறம் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு டைம் பட்டதே போதும், அதுல இருந்து நான் வெளிவரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனா இதை டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஹாப்பியா போகுது, நான் நினைச்ச மாதிரி இருக்குது, எதை பத்தியும் நான் திங்க் பண்ண மாட்டேன், அதிகமா மொபைலும் யூஸ் பண்ண மாட்டேன், அது இருந்தாதான் மொபைல் பார்க்கணும் அப்படிங்கிறது தோணுது. ஸோ அதனால நம்ம மொபைல் பார்க்குறோம். ஸோ அந்த கணக்குகள் இல்லாததுனால எனக்கு மொபைல் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ இதுக்கு இல்லை. ஸோ அந்த தேவையில்லாத அந்த கருத்துக்கள், தேவையில்லாத புகைப்படங்களை பார்த்து நான் அப்செட் ஆக வேண்டியதும் கிடையாது. ஸோ இதனால நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் எனக்கு 100 கோடி ரூபாய் தந்தா கூட நான் வந்து சமூக வலைதளம் பக்கமே வரவே மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமா ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி மட்டுமே கிடையாது, நிறைய நடிகைகளுக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. ஏன்னா ஒருத்தங்களோட புகைப்படங்கள் எடுத்து அதை வந்து தேவையில்லாத தவறான முறையில சித்தரிச்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்றது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இது நடிகைகளுக்கு அப்படின்னு மட்டுமே கேட்டா கிடையாது. பொதுவா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பெண்களுக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதுவும் இன்ஸ்டா பிரபலங்களுக்கு மட்டும்தான் கேட்டா கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு பெண்ணா இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து சந்திக்க வேண்டிய சூழல் வருது. அதாவது ஒரு சில பேர் வந்து செலக்டிவா சூஸ் பண்ணி அந்த பெண்களோட புகைப்படங்களை எடுத்து அதை தவறா சித்தரிச்சு அதை நெட்ல பதிவேற்றம் செஞ்சு அதன் மூலமா சம்பாதிக்கிற கும்பல்களுமே இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ இதுக்கு வந்து காவல்துறையினர் வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டே வந்தா கூட மறுபடியும் ஃபேக் அக்கௌண்ட் மூலமா அவங்க வந்து காளான் மாதிரி முளைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே அவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்பத்துல மட்டுமே இல்லை, அதாவது சமூக வலைதளங்கள் இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி சம்பவங்களுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. என்னன்னா நடிகைகளோட புகைப்படங்களை எடுத்து அதை வந்து தவறா சித்தரிச்சு அதில் நெட்ல பதிவேற்றம் பண்ணி அது மூலமா சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கேவலமான கும்பல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கும்பல்கள் இப்பவும் இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு சில பேர் இருந்தாங்க, இப்ப வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்து முளைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு தொடர்பா காவல்துறை கிட்ட புகார் கொடுத்து அந்த அக்கௌண்ட் நீக்கப்பட்டாலும் அந்த நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாலுமே சரி, அடுத்தடுத்து ஃபேக் அக்கௌண்ட் மூலமா வந்து இந்த மாதிரி ஒரு ஜந்துக்கள் வந்து உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய பெண்கள் வெளிப்படையா சொல்லிடுறாங்க. சில பேர் வந்து தயங்கிக்கிட்டு அதுக்கு பயந்துகிட்டே வந்து வெளியே சொல்லாம சமூக வலைதளங்களை வந்து மூடிட்டு போயிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து எப்படி இருக்காங்கன்னா, யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, எனக்கு தெரியும் என்னை பத்தி அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல நீ அந்த மாதிரி போட்டோ போட்டேன்னா எனக்கு அது பயம் கிடையாது, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அந்த விஷயத்த கூட தைரியமா வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில பேர் டைரக்டாவே வந்து அந்த ஐடிக்கு வந்து மெசேஜ் போட்டு திட்டுறதா இருக்கட்டும், வீடியோக்கள் போட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அவேர்னஸா கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரியும் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பயந்துக்கிட்டு அதை வெளியே சொல்லாம சமூக வலைதள கணக்குகளை மூடிட்டு போயிடறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பெண்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இது கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரத்துல நடிகர்கள் பெண்களுக்கு மட்டும்தானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ ஆண்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஆண்களுமே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஆண் பெண் அப்படிங்கிறத தாண்டி பொதுவா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு காமனான விஷயமா மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கும்பல்கள் வந்து அவங்களா திருந்துற வரைக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராம இருக்காது. ஸோ அது வரைக்கும் பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ நாமளுமே கொஞ்சம் சேஃபா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா சேஃப் அப்படிங்கிறத தாண்டி இதுல எந்த புகைப்படம் போட்டாலும் அது யாரால வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதன் மூலமா அவங்க வந்து இப்படி கீழ்த்தனமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் வந்து இது பிடிக்காம அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு நான் இப்போ ரொம்பவே நிம்மதியா இருக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் சில பேர் வந்து சொல்றதுக்கு தயக்கத்துல கூட வந்து அதை சொல்லாமலே மறைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு கூட இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து லைக்ஸ், வியூஸ் இந்த மாதிரி ஒரு கேவலமான இந்த ஒரு அல்ப ஒரு ஆசைக்காக கூட இப்படி தவறா சித்தரிச்சு வீடியோக்களையும் போட்டோஸ்களையும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்?
அதாவது இந்த மாதிரி இதுக்கப்புறம் அவங்க பண்ணவே கூடாது. ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து இன்னொரு நபரை வந்து கண்டிப்பா பயமுறுத்தணும். அந்த அளவுல எந்த தண்டனையை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.